அதான் பூமியில ஒரு பகுதியில் வந்து டைனோசர்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால அதோட டிஎன்ஏவை எடுத்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து, அதாவது நீரில், நிலத்தில், ஆகாயத்தில் வாழ்கிற அந்த டைனோசர் மூணையும் எடுத்து டிஎன்ஏவை பிரித்து அது வந்து ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வந்து அதிலிருந்து மருந்து தயார் பண்ணி மனித இனமும் ரொம்ப நாள் வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான் அதுக்கு ஒரு மிஷனில் ஒரு குரூப்பு போகுது அதை எடுக்கிறதுக்கு. அது போகும்போது சந்திக்கிற இடர்பாடுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வச்சு தான் படம். அது ஆசிட்டிஸ் இங்கிலீஷ் படத்தில் வந்து பொருட்செலவில் நல்ல பிரம்மாண்டமாக மிருகங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிருகங்கள், இது அப்புறம் துரோகம், அதுலேயே இது கடைசி நிமிஷத்தில் இது வில்லன்ஸ் ஆகிறது எல்லாமே இருக்குது. கடைசியில் அந்த இதை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்பு கொடுக்காக மனித இனத்துக்கே அதை டெடிகேட் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுறாங்க. நான் வந்தது ஆக்சுவலி பிளாக் விடோ, அதாவது அந்த ஸ்கார்லெட் ஜான்சன் ஆக்ஷன்லாம் இருக்குன்னு ஒன்றும் அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்டுகெதர் படம் வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட ஒரு தடவை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அந்த பிரம்மாண்டத்தை, அவ்வளோதான். வேற என்ன 3D எஃபெக்ட் தான் சொல்லிட்டேனே, பிரம்மாண்டனாவே என்ன 3D தானே, வேற என்ன. ஆமாம், அதை விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. நல்லா இருக்கும். அது ஒரு அது மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த சென்டிமெண்ட்டு அது இது எல்லாமே. இதில் ஒரு குரூப் வந்து எங்கேயோ போகிற குரூப் இவங்ககிட்ட சிக்கிது, அப்புறம் துரோகம் அது இது, கடைசி நிமிஷத்தில் வில்லன்ஸ் ஆகிறது, அது ஆசிட்டிஸ் அந்த மசாலாலாம் இருக்குது. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்குது சார், பார்க்கலாம் சார், சூப்பராக இருக்குது. நல்லா வந்து நீட்டாக எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக உட்காந்து பார்க்கலாம். டைனோசர் தான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மண்டை ஓடும்போது ஆக்கியிருக்கிறாங்க. இந்த சுமாராக தான் இருக்குது. நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் டெரராக காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சுமாராக தான் காமிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், நீட்டாக எடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக இருக்குது சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாப் சுமாராக தான் போகுது, ஆனால் செகண்ட் ஹாப் நல்லா நீட்டாக எடுத்துருக்கு. பார்க்கலாம் சார். படம் ஓகே தான். தூங்காமல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் லைட்டாக போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் ஃபன்னாக ஒரு கை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்க பண்ண டப்பிங்க்கு வந்து கரெக்டாக கவுண்டர் போட்டு சிரிப்பார வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து லேக் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு டைனோசர்ஸை காட்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு பீக் ஆனிச்சு. பட் மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சீன்ஸும் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4 பாட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஆவரேஜ் தான். அது ஹாலிவுட்னாலே விஷுவல் எஃபெக்ட்டுக்கு எப்பயுமே மணி போட்டு நல்லா பண்ணிடுவானுங்க. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. 3D எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சீன்லேயுமே வந்து அது க்ளோஸ் அப்பில் டைனோசர் வந்த மாதிரியோ இல்லை அந்த ஆக்டர்ஸ் ஏதோ பக்கத்தில் வந்த மாதிரியோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஆவரேஜ் தான். 2Dலே பார்த்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். புரியல. இல்லை அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டோரி வைஸ் பெஸ்ட்டு. கிளைமேக்ஸில் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அதை பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படியுமே நம்ம ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய 2 மிருகத்துக்கு சண்டை போட்டால் அது இதாக இருந்திருக்கும். இந்த தடவை இந்த கிளைமேக்ஸ் வில்லன் கிரியேச்சர் வந்து அந்தளவுக்கு ஒத்து போகல. ஏதோ ஏலியன் படத்தில் வந்த மூஞ்சை தூக்கி டைனோசரில் சொருவின மாதிரி இருந்துச்சு. டைனோசர் கிராஸ் மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஒரு 2-3 சீன் இருக்கும். அந்த பெட் டாக்ஸ் வளர்க்குறவங்களுக்கு மாதிரி ஒரு சின்ன டைனோசரை வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது ஆப்டாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தெரில. கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏதாச்சும் அடியிலேருந்து வந்துருமோன்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன். மற்றபடி ஓகே தான். அவங்களுக்கு இது வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மூவியாட்டம் இருக்கும், அப்லிஃப்டிங் மூவியாட்டம் இல்லை. பிளாக் விடோ தான் அவங்களுக்கு வந்து ஒரு நேம் எடுத்த மூவி. ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து பார்ப்பான்னு நினைப்பாங்க. பட் ஸ்கோரிங் நிறைய கம்மியாக தான் இருந்துச்சு பிளாக் விடோவுக்கு. ஸ்டென்ட்டுன்னு அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு சின்ன சின்ன பேக்கே தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு கிரியேச்சரை பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் த்ரில்லிங்காக இருந்துச்சு. மற்றபடி எதுவுமே அந்தளவுக்கு கிடையாது. அந்த மவுண்டைன் சீன் வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்பிக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒர்த்து தான், ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
அந்த பழைய ஆக்டர் ஒருத்தர் வருவார், நம்ம அவெஞ்சர்ஸோட ஒருத்தர் ஆக்டர் வந்தார், அவரை உள்ள எங்கேயாச்சும் கொண்டு வந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரீபூட் பண்ணிட்டாங்க. நான் கனெக்ட் பண்ண முடியல பழைய 4 பாட்டோட சேர்த்து. ஜுராசிக் பார்க் வந்து ரீபூட் தான் பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு தான் ரீபூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இந்த பாட்டு வரையும் பார்த்துட்டு வந்தால் அந்த அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் காட்டுவாங்க இந்த படத்தில். அது ஒரு மாதிரி சூப்பராக காட்டியிருக்காங்க. நம்ம அந்த புது டைனோசர்லாம் இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரெக்ஸும் டீரெக்ஸும் கிளைமேக்ஸில் ஃபைட் வரும்னு நினச்சேன். பட் ஃபைட் வராமல் நார்மலாக முடிச்சிட்டாங்க. மற்றபடி படம் ஓவராலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குது. பிளாக் விடோவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அவங்க ஆப்டாவாங்களான்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் சூப்பராக நடிச்சிருக்கேன். எல்லா பாட்டிலாம் கனெக்ட்லாம் பண்ணல. இது ரீபூட்னால ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டுக்குள்ளே. அதான் இந்த இடம் கொஞ்சம் வேறு மாதிரி தான். நிறையா ஸ்பீசியஸ்லாம் காமிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைனோசர்லாம் மிஸ் ஆகுது. அந்த நிலத்தில் வாழ்கிறதும் பறக்கிறதும் எல்லாத்தையும், அந்த தண்ணியில் வாழ்கிறது எல்லாத்தையும் மூணுலையும் பிடிச்சி அந்த இதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதான் கதை. ஒரு மாதிரி நல்லா பண்ணி நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 3D இன்னும் நல்ல தேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம புரியல, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் அந்த டைனோசர் ஒன்றும் இந்த உள்ளே வந்து செத்து போயிடும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டேரக்டருக்கு தான் கொடுப்பேன். நிறையா டேரக்டர், விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டு அவங்களாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம பிளாக் விடோ ஒரு இடத்துல மாட்டிக்கோங்க. அது இந்த மாதிரி சீன் வராது. அது வேற ஒரு மாதிரி சீன் வரும். போன பாட்டோட இந்த பாட்டு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் போன பாட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து டேரக்ஸும் இன்னொரு டைனோசரும் அடிச்சுக்கிட்டுலாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பாட்டில் அந்த அளவுக்குலாம் காட்டல. ஒரு ஸ்பீசியஸ் காமிக்கிறாங்க. ஆனால் அது தலையை மட்டும் காலை மட்டும் அப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. முழு உருவத்தை காமிக்கல. அதனால் ஒரு மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். லீடு அந்த 2 டைனோசர் சாவலை. அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுலாம் நல்லா இருக்குது. சில இடத்துல அந்த ஜுராசிக் பார்க்கோட மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர் உள்ளே பறந்து போகும்போதே அந்த மியூசிக் தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வில்லன் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக பண்ணியிருக்கலாம். எனக்கு வில்லன் தான் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்குது. மற்றபடி வில்லன் வெயிட்டாக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், நெகட்டிவ் இது ஒன்று மட்டும்தான். வில்லன் வெயிட்டாக இல்லை. அவன் வேலைக்கு மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா பாட்டிலையும் அவன் வில்லன் அந்த வேலையை தான் பார்ப்பான். ஆனால் இதுலேயும் இது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ரீபூட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக எல்லாம் சரியாக போயிடும். 10க்கு அவுட் ஆஃப் 10 தான். குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம டைனோசர்லாம் பார்த்துருக்க மாட்டோம். புக்லேயும் இதுலேயும் தான் பார்த்துருப்போம். பட் ஆனால் இது ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, ட்ரைலரில் பார்த்ததோடு கொஞ்சம் சீன் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் படத்தை பார்க்கலாம். அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு சார். பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் தியேட்டரில். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணலாம் சார். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. பிடிச்சிருந்துச்சா சார்? உங்களுக்கு நல்லா இருந்துச்சு சார். படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குண்ணா. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கு, அருமையாக. குழந்தைங்க எல்லாம் வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லை? ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. அப்புறம் நல்லா தான் இருக்கு. ஏதாவது சீன்ஸ், ஏதாவது பெஸ்ட் சீன்ஸ்னா டைனோசர் டிசைனாக காட்டியிருக்காங்க வித்தியாசமா. அதனால நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம். எப்படிங்க மேம்? நல்லா இருக்கு. குழந்தைங்க கூப்பிட்டு வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம், கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிங்களா? டைனோசர் சீன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. டைனோசர் அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? த்ரில்லராக இருக்கு. அப்படிங்களா? நல்லா என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி. நல்லா இருந்துச்சுண்ணா. டைனோசர் சீன்ஸ்லாம் எப்படி நல்லா பண்ணிட்டாங்க? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா பண்ணிருக்காங்க. பிடிச்சிருக்கா? பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படிங்க இருக்கு? ஒரு டைம் பார்க்கலாம். அப்படிங்களா? என் பிடிக்கலையா? அவ்வளோக்கு நல்லா. போன டைம் வந்தோட கொஞ்சம் மக்கள் தான். படம் நல்லா இருக்கு. டைனோசர் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா லைட்டாக இருக்குது. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. குழந்தைங்க வந்து பார்க்கலாம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு.
இருந்துச்சுண்ணா பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்தது. கிராபிக்ஸ் தான் இருந்தது, நல்லா இருந்தது. டைனோசர் காட்டுற சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஃபைனல் கொஞ்சம் ஆக்ஷன் காட்டினா நல்லா இருக்கு. ஒரு ஃபோர்த் பாட்டோட ஃபிஃப்த் பாட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் பாட்டோட நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்கு. டைனோசர் காட்டுற சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? விஎஃப்எக்ஸ்லாம் பக்கா ஒன்றும் பிரச்சனை